தகப்பனே, இந்த நாளுக்காகவும் இந்த வேலைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை பெயர் சொல்லி அழைத்த நல்ல தகப்பனே, உம்மை ஸ்துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ரப்பா. இந்த நாளிலும் கூட இந்த இறைவார்த்தை மூலம் எங்களோடு பேசுங்க தகப்பனே. இந்த இறைவார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. இறைவார்த்தையை கேட்பவர்களாக மாத்திரம் இல்லாம அதை வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ, உமக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ நீங்க கிருபை செய்யுங்க. அடியேன் என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமான பெற்றோர்களே, இன்றைய இறை செய்தியாக பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற தலைப்பிலே நற்செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஒரு சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்குரிய காரியங்களில் முதலிடம் கொடுத்து ஆண்டவருக்கென்று வளர்க்கின்றார்கள். ஆனால் அநேக பெற்றோர்கள் இந்த உலக காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்து உலக காரியங்களுக்கு அந்த முதலிட காரியங்களை வைத்து அவர்களை வளர்க்கின்றார்கள். பைக் கேட்டா வாங்கி தருவார்கள், செல்போன் கேட்டா வாங்கி தரது, இப்படியா இந்த உலக காரியங்களுக்கே முதலிடம் கொடுக்கிற ஏராளமான பெற்றோர்கள் என்று இருக்கிறார்கள். நிறைய பெற்றோர்கள் பிள்ளைங்கள்ட்ட முதல்ல சொல்றது, முதல்ல படி, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், அப்புறம் பிரேயர் போய்க்கலாம், இப்படியாய் வளர்க்கின்ற பெற்றோர்களும் இன்று இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய பிள்ளைங்களுக்கு முதல்ல ஆண்டவரை கொடுங்க. ஆண்டவரை கொடுத்து அவருக்குரிய காரியங்களில் முதலிடம் கொடுத்து வளர்க்கும் போது நீங்கள் கேட்காமலேயே ஆண்டவர் பல ஆசீர்வாதங்களையும் ஞானத்தாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்புவார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நீங்க உலக ஞானத்தை தருவதாக நினைத்து முயற்சி செய்து கடவுளை தூர தள்ளிடுறீங்க. உலக ஞானத்தை கொடுக்க கடவுளை தூரத்தை தள்ளிடுறீங்க. நல்லா படிச்சா போதும், ஸ்டடீஸ் இருந்தா போதும், இந்த கோர்ஸ் பண்ணா போதும், அந்த கோர்ஸ் பண்ணா போதும், இப்படியா இந்த உலக அறிவையும் உலக ஞானத்தையும் தருவதால் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு நாளைக்கு அந்த படிப்புல அந்த அறிவையில் இருக்கிற பணம், பெயர், புகழ் கிடைக்குமே தவிர ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிடைக்க மாட்டார். முதல்ல ஆண்டவரை கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு பைபிளை, இறை வார்த்தையை படிக்க சொல்லி கொடுங்க. எல்லாவித ஞானத்தாலும் அவர் நிரப்புவார். யாக்கோபு எழுதிய திருமுகம் 1வது அதிகாரம் 5வது வசனம் இவ்வாறு சொல்கிறது, உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும், அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார். ஞானம் குறைவா இருந்தா டியூஷன் டீச்சர் தர மாட்டாங்க, ஸ்கூல் டீச்சர் தர மாட்டாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தருவார். ஆனா இதை நீங்க நம்ப மாட்டீங்க. அவர் கொடுப்பாரு, இருந்தாலும் பக்கத்துல ஒரு டியூஷன் போட்டா பெட்டரா தான் இருக்கும்னு சொல்லுவீங்க. இந்த நேரத்துல கூட ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு ஒரு பையனை தெரியும். அந்த மகன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவனுக்கு ரீடிங் நல்லா படிக்கவே வராது. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் தான், இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பையன் தான். ஆனாலும் கூட அவனுக்கு ரீடிங் படிக்க ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவனுடைய பெற்றோர்களும் அவனை ஒரு நல்ல டியூஷனுக்கு பெரிய பெரிய இடத்துல எல்லாம் போட்டாங்க. ஆனாலும் கூட அவனால அதை பிக்கப் பண்ணவே முடியல. அவருடைய பெற்றோர்கள், அந்த மகனுடைய பெற்றோர்கள் அந்த மகனை ஆண்டவருக்குரிய காரியங்கள்ல தான் முதல்ல வளர்த்தாங்க. பிரேயருக்கு போறது, சர்ச்சுக்கு போறது, இப்படியா அவனை வளர்த்துட்டு வந்தார்கள். அப்போ அங்க கேட்கிற அந்த இறை வார்த்தையை கேட்டு அது மூலியமா அவன் பைபிளை படிக்க ஆரம்பிச்சான். கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிக்கும் போது அவன் பைபிள் இங்கிலீஷ்ல நல்லா படிக்க ஆரம்பித்தான். அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ணா. இப்படியா ஆண்டவர் அந்த மகனை உயர்த்தினார். அப்போ அவனுடைய பெற்றோர்கள் சொன்னாங்க, என்னுடைய மகன் நல்லா படிக்கலனாலும் பரவாயில்ல, இங்கிலீஷ்ல பைபிள் படிச்சு 4 பேருக்கு இயேசுவை சொன்னா அதுவே எனக்கு போதும்னு சொல்லி. இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் இப்படி சொல்ல முடியும்? ஆனாலும் கூட பாருங்க, அந்த மகன் பைபிளை படிக்க ஸ்டார்ட் பண்ணதுனால அவனுக்கு பாடங்களையும் படிக்கும்படி, அந்த பாடங்களிலும் நல்ல மதிப்பெண் பெறும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. எனவே பிரியமானவர்களே, உங்க பிள்ளைங்களுக்கு இதை வாங்கி தரலாமா, அதை வாங்கி தரலாமா, இங்க படிக்க வைக்கலாமா, அங்க படிக்க வைக்கலாமா, அந்த டியூஷன் அனுப்பலாமா, இந்த டியூஷன் அனுப்பலாமா, இப்படி உலக காரியங்களை குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ முதல்ல கொடுங்க. அவருக்குரிய காரியங்களை முதலிடம் கொடுத்து இறை வார்த்தையை படிக்க சொல்லி வளர்த்து வாருங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாவித ஞானத்தையும் அவர் தருவார். 1 அரசர்கள் 3வது அதிகாரம் 6வது வசனம் தொடர்ந்து முதல் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சாலமோனுக்கு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போ சாலமோன் சொல்வாரு, எனக்கு மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறிய ஞானம் நிறைந்த உள்ளத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்பாரு. சாலமோன் நினைச்சிருந்தா
ஒரு நல்ல ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை கேட்டிருக்கலாம். அவருக்கு நிறைய எதிரிகள் இருந்தாங்க, அவங்களை எல்லாத்தையும் வெல்வதற்கு ஒரு பலத்தை கேட்டிருக்கலாம். அவர் நீடி ஆயுளை கேட்டிருக்கலாம். ஆனா அவர் ஞானத்தை கேட்கிறார். மக்களுக்கு நீதி வழங்க ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் அவருக்கு ஞானத்தை கொடுத்தார். சாலமோன் கேட்டபடியே ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். அவர் ஞானத்திலும் சரி, புகழிலும் சரி, செல்வத்திலும் அவருக்கு சாலமோனுக்கு முன்னே யாரு இருந்ததில்ல, பின்னாடி யாரு இருக்க போவதில்லை என்று சொல்லி ஞானம் நிறைந்த உள்ளத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. எனவே பிரியமான பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்களுக்கு அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், அங்க படிக்க வைக்கலாம், இந்த கோர்ஸ் பண்ண வைக்கட்டும், இப்படியெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு இதெல்லாம் செகண்டரி. ஆனா முதல்ல ஆண்டவரை கொடுங்க. ஆண்டவருக்குரிய காரியங்கள்ல முதல்ல வளர்த்து வாருங்கள். சாலமோனுக்கு தந்த அதே ஞானத்தால் உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வழங்குவார். பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போமா? அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காகவும் வேலைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த இறைவார்த்தை மூலம் எங்களோடு பேசுனீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி இயேசுவே. சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று சொன்ன அன்பு தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்துல கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அன்று சாலமோனுக்கு தந்த அதே ஞானத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே. உமக்கு முதலிடம் கொடுத்து வளர்க்க பெற்றோர்களுக்கும் ஞானத்தை கொடுங்க சுவாமி. அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில எதிர்காலத்துல அப்பா உமக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ நீங்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.